சில பேர் நான் ஏழ்மையா இருக்கேங்கிறத பெருமையா சொல்றாங்க. முட்டாள்கள். நான் ஏழையா இருக்கேங்கிறதுல என்ன பெருமை இருக்கு? நேர்மையானவன் ஏழ்மையாக இருந்தால் அது தேசத்துக்கு அவமானம். சில பேர் பேச தயங்குற விஷயத்தை நான் உங்களோட பேசட்டுமா? Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. எங்க அம்மா என்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுங்களா சார்? நாலனா கீரைக்கு எங்க அம்மா பேரம் பேசி அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமாயி போச்சு. எங்க அம்மா கேட்டேன், அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? நாலனா கீரைக்கு பேரம் பேசி அந்த அம்மாவை இம்சை பண்ற, 1.5 ரூபாய்க்கு டிஃபன் பொருள் வச்சு கொடுக்குற, இட்லி நெய் காபி கிப்பின்னு கொடுக்குற, என்னம்மா அர்த்தம்? பட் எங்க அம்மா ஒரு தியரி அப்ப கொடுத்தாங்க சார். ஏய், வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுரா, தர்மத்துல வியாபாரம் பண்ண கூடாதுரா, வித்தியாசம் தெரிஞ்சுக்க. ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்ல. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. 4 நாக்கு ஒரு பொருள் வாங்கும் போது அது 4 நாள் ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுக்கு அது தெரியணும். உடனே நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்க கூடாது, கள்ளத்தனம் பண்ணவெல்லாம் பணக்காரனா இல்லையா அப்படின்னு. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், அவங்க பின்னால நல்லா இருக்க மாட்டாங்க. சில பேர் பேச தயங்குற விஷயத்தை நான் உங்களோட பேசட்டுமா? பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, பணத்தின் மூலம் வாழ்க்கையை சம்பாதிப்பதுதான் மிக மிக முக்கியம். You must earn life from money. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் தகுதிக்கு குறைவான பணம், உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு. அதுக்கு அடுத்து 40 வயசுல ஒரு ஸ்டேஜ் வரும், உங்க உழைப்பும் ஊதியமும் ஒன்னோட ஒன்னு டேலி ஆகும். உங்க உழைப்பு எவ்வளவோ அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் ஊதியம் வரும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் ராஜ வாழ்க்கை. என்ன? உங்க உழைப்பு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், ஊதியம் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்டா அதுக்குள்ள போயிட்டா, அதாவது ஐடில எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க சொல்றாங்க. உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்கணும். கூட 2 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடாது. ஹெல்த் எல்லாத்தை விட விலை மதிப்பற்ற ஒன்று. நம்ம நாளைக்கு பணமே கொட்டி கிடக்குது எல்லாருக்கும், ஆனா அவங்க அனுபவிக்கவே முடியாதுன்னா என்ன வாழ்க்கை இருக்கு? எல்லா பணக்காரனும் ஆஸ்பத்திரியில ஒரு கட்டில ஒரு வாரத்துல ஒரு டியூப்ல, அவ்வளவுதானே வாழ்க்கை, வேற என்ன இருக்கு? Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. இந்திய மயிலாப்பூர் எங்களுக்கு கீரைக்காரம்மா கீரை கொண்டு வரும். அந்த காலத்துல 4 அணாக்கு கீரை வாங்குவாங்க. எங்க வீட்டுல 8 பேரு 4 அணாக்கு கீரை வாங்குவாங்க. அரைக்கீரை அப்படிங்கிறது ஒரு 4 அணாக்கு வாங்குவாங்க. எங்க அம்மா என்ன அநியாயம் பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த காலத்துல முறம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், சொலகு அல்லது முறம்னு திருநெல்வேலி பக்கம் சொல்லுவாங்க. பனை ஓலையில பின்னி இருக்கும், இப்படி முறம். இந்த முறத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கீரையை போடு அப்படிம்பாங்க. அந்த கீரைக்காரமா அதை விட பிசினஸ் டெக்னிக் தெரிஞ்சது. அரைக்கீரையை அப்படியே எடுத்து போடாது, இப்படி கையில எடுத்து சிலுப்பும். அதாவது சில பேர் ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு பார்லர் போனா அந்த முடியெல்லாம் சிலிப்பி விட்டு ஒரு மாதிரி அப்படி போட்டு கம்பி கம்பியா அனுப்புவான்ல, அது மாதிரி இது அரைக்கீரையை இப்படி கையில எடுத்து அந்த கீரைக்காரமா இப்படி சிலிப்பி, அது என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உண்டு பண்ணி அதை எடுத்து அந்த அந்த முறத்துல போட்டுட்டு, போம்மா புள்ளக்குட்டிக்காரி நீ பொழைச்சு போ, நல்லா சாப்பிடு அப்படின்னு என்னமோ அது தானம் பண்ற மாதிரி 4 நாளுக்கு கீரை அந்த முறம் நிறைய போட்டு எடுத்துக்க அப்படிங்க. உடனே எங்க அம்மா ஒரு அநியாயம் பண்ணுவாங்க, அந்த கீரையை டபக்குன்னு அமுக்குவாங்க. இந்த ஓர வரைக்கும் கீரையை மொத்தமா அமுக்கிட்டு, என்ன இவ்வளோண்டு கீரை போட்டிருக்கிற, 4 நாளுக்கு இத்தனோண்டு கீரை போட்டா நியாயமா? அது நியாயமா? உனக்கே நியாயம் வேணாமா? போமா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கீரை அந்த கூரைக்குள்ள கையை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிலிப்பி எடுத்து மறுபடியும் கொஞ்சம் போட்டு, போ புள்ளக்குட்டிக்காரி சாப்பிட்டு போ அப்படின்னு. சார் 4 நாள் கீரைக்கு எங்க அம்மா பேரம் பேசி அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. ஆச்சுங்களா? இது முடிஞ்ச ஒரு நாள் அந்த கீரைக்காரமா எந்திரிக்குது, அந்த கீரைக்குரிய தலையில வைக்கணும். எங்க அம்மா எடுத்து அந்த கீரை கூடையை எடுத்து தலையில வைக்க போறாங்க. ஒரு செகண்ட் அந்த அம்மாவுக்கு தலை சுத்தி அப்படியே கீழே விழுது. கீரைக்காரம்மா இப்படி கையை பிடிச்சாங்க, எங்க அம்மா அந்த கீரைக்காரம்மாவுடைய கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சவங்க நாடியில் இப்படி கரெக்டா கையை பிடிச்சிக்கிட்டே கேட்டாங்க, நீ புள்ள உண்டாயிருக்கியா? பழைய காலத்துல எல்லாரும் அந்த தொட்ட மாத்திரத்தை சொல்லுவாங்க. இந்த நாடியை பார்த்த உடனே நீ குழந்தை உண்டாயிருக்கியா இல்லையான்னு கேட்பாங்க. நீ புள்ள உண்டாயிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா ஆமா. காலையில சாப்பிட்டியா? நான் அங்கே எங்கம்மா சாப்பிட்றது, இதெல்லாம் வித்தாதான் மத்தியானம் கொண்டு போய் வச்சு ஏதாவது சாப்பிட முடியும். எங்களுக்கு ஏதுமா காலம்பரை சாப்பிட்டுட்டா ஊட்ட விட்டு புறப்பட முடியும். உட்காரு
காலைல சாப்பிடாம புள்ளத்தாச்சி நீ இப்படி கீரையை தூக்கிட்டு அலையிறியே உக்கார் அப்படின்ட்டு. சார் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நெய், அப்புறம் ஒரு காஃபி, எங்கள் அப்பாவுக்கு போடுற ஸ்டாண்டர்டில் ஒரு காஃபி, அந்த மாதிரி ஒரு காஃபி ஸ்டாண்டர்ட் அந்த எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து, இனிமே நீ பட்னியாக போகக்கூடாது, டெய்லி வந்த உடனே அவங்களுக்கு 4 இட்லி, நெய், காப்பி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கீரை போடும்போது மட்டும் இந்த பேரம் பேசுறதை எங்கள் அம்மா நிறுத்தவே மாட்டாங்க. அதை ஒரு அமுக்கு நீ கம்மியாக போடுற கூட போடுற. எனக்கு ஒரு நாள் ரொம்ப கோபமாகி போச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம்மா? இதை கேட்காத பிள்ளையே உலகத்தில் இருக்காது. நான் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டேன், ஏம்மா உனக்கு அறிவு இருக்காம்மா? 4 கீரைக்கு பேரம் பேசி அந்த அம்மாவை இம்சை பண்ற. 1 ரூபாய்க்கு டிஃபன் பர் வச்சு கொடுக்குற, இட்லி நெய் காப்பி கிப்பின்னு கொடுக்குற, என்னம்மா அர்த்தம்? பட் எங்க அம்மா ஒரு தியரி அப்ப கொடுத்தாங்க சார். வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுரா, தர்மத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுரா, தர்மத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுரா. வித்தியாசம் தெரிஞ்சுக்க. என்ன, ஒரு பசிக்கிற ஒருத்திக்கு நான் சாப்பாடு புள்ளத்தாச்சின்னு கொடுக்கறது அது தர்மம், அது பிசினஸ் இல்லை. அதுல எதையுமே நான் கணக்கு பார்க்க கூடாது. 4 ஒரு பொருள் வாங்கும் போது அது 4 ஒர்த்தா அப்படிங்கறத பார்த்து நான் வாங்கி ஆகணும். வியாபாரத்துல நான் தர்மம் பார்க்க முடியாது, தர்மத்தை நான் வியாபாரம் ஆக்க கூடாது. இந்த 2 வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்களுக்கு அது தெரியணும். பிசினஸ்னா பிசினஸ்ல ஒரு நேர்மை இருக்கணும், அதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது, கள்ளத்தனம் அதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாங்க. உடனே நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்க கூடாது, கள்ளத்தனம் பண்ணவெல்லாம் பணக்காரனா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்கிறது இந்திய வரலாறு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், அவங்க பின்னால நல்லா இருக்க மாட்டாங்க. இது சொல்றதுக்கு எனக்கு இந்தியால பிறந்த ஒருத்தனால தான் இந்த வார்த்தையை தைரியமா சொல்ல முடியும். பிற்காலத்துல அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க பரம்பரை நல்லா இருக்காது. இதெல்லாம் உண்மையா சார்னா? ஆமா உண்மை. இந்த உலகத்துல பணம் மட்டுமே எல்லாத்தையும் சாதிச்சிருமா? சில பேர் பேச தயங்குற விஷயத்தை நான் உங்களோட பேசட்டுமா? ரேமன்சனுடைய அந்த நிறுவனத்தினுடைய தலைவருடைய பிற்கால வாழ்க்கையை பத்தி புத்தகத்துல படிச்சீங்களா? எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சாரு. எல்லா சொத்தையும் பிள்ளைக்கு எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவரு வாழ்வதற்கு இடமே இல்லை, புள்ள மேல அவர் கேஸ் போட்டார். எனக்கு குடியிருக்க கூட பாம்பேல வீடு இல்லை அப்படின்னு போட்டார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. பணம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல, பணத்தின் மூலம் வாழ்க்கையை சம்பாதிப்பது தான் மிக மிக முக்கியம். யூ மஸ்ட் earn life from money. வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ண போறோம்? வெறும் பணம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே காப்பாத்திருமா? காப்பாத்தாது. வாழ்க்கையை சம்பாதிப்பது என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். ஆம்பளைங்களுக்கு ஒன்று தெரியணும் முக்கியமா. என்ன, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு என்ன ஒருத்தன் கேட்டான். உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியோட அக்கா தங்கச்சி புருஷன் சம்பாதிக்கிறத விட 5 ரூபாயாவது கூட சம்பாதிக்கணும். எப்படி நீ நிம்மதியா இருக்கணும்னா, உன் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட், அவங்க பிரதரை பத்தி கவலைப்படாதீங்க, ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதை விட 10 ரூபா நீ கூட சம்பாதிச்சாதான் உன் வீட்டில் நீ நிம்மதியா சோறு திங்க முடியும். அப்புறம் வெறும் ரூபா மட்டும் வாழ்க்கை இல்லை, ரூபாயை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது வாழ்க்கை. சார், நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு கீழ் வீட்டில் கோயம்புத்தூர்ல ஒரு துணிக்கடைக்காரர் குடும்பம் இருந்தது. அவர் கொடுக்குற பணத்தில் அந்த அம்மா கொஞ்சம் ஆட்டை போட்டுரும். ஒரு நாள் சார், நான் மாடி ஏறி மேலே போறேன், குயோ முறையும் கத்திக்கிட்டு இருக்குது. ஒரே அடியா நான் என்னவோ ஏதோ அந்த வீட்டில் ஏதோ நடந்து போச்சோன்னு கிடுகிடுன்னு ஓடி போய் என்னாச்சுன்னு போய் பார்த்தா, அந்த அம்மா பணம் எப்படி வச்சிருக்கு, புருஷங்கிட்டேருந்து எடுத்தது, நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி, 40-45 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்ததெல்லாம் ஒரு பானைக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கு. ஒரு மண்பானையில தான் அந்த காலத்துல பணம் வச்சிருக்கு. ஒரே நாள்ல ஒரு பெருச்சாளி பூந்து கடிச்சு கொதறி கிதறி ஒன்னும் இல்லாம போச்சு. அவ்வளவு சார், இதுக்கு சேவிங்ஸ்னா பேரு. ஒரு பணத்தை எப்படி சேவ் பண்ணுங்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியணுமா இல்லையா? எப்படி கொண்டு போய் அந்த பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு அதுக்கு இருக்கணுமா இல்லையா? பானையில் கொண்டு போய் சேமிச்சு வச்சா பேங்க்ல வைக்கலாம், லாக்கர்ல வைக்கலாம், சரியானபடி சிட்ஸ்ல போடலாம், சரியானபடி ஃபினான்ஸ்ல போடலாம், திருப்பி வரக்கூடிய வகையில் அதை எப்படியெல்லாம் நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாம் கரெக்டு. ஆனா ஒன்று சொல்லிட்டு போறேன், எது பண்ணாலும் தப்பா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சில சமயத்தில் எதுவுமே பண்ணாம இருந்தாலும் சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் லைஃபினுடைய பெரிய ஆச்சரியம். எதுவுமே பண்ணாம சில பேர் சௌரியமா அவனுக்கு வேண்டிய காலத்துல வேண்டிய விஷயம் தானா நடந்துகிட்டே இருக்கும். சில பேர் எவ்வளவோ தலைகழா நின்று பார்ப்பான், அப்படியும் அவனுக்கு அந்த காரியம் மாறி போகும். பட் ஆனாலும் நம்ம ஒரு தெளிவோடு இருக்கணும். நம்மளை பொறுத்த அளவில் அறிவை பயன்படுத்தி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை திரும்பி உள்ளுக்குள்ளே தள்ளினா அது ஒரு சிட்டா மாறுமா, அந்த சிட்லேருந்து வர்ற கமிஷன் அந்த கசரு அதன் திரும்ப உள்ள தள்ளினோம்னா அது வேற ஏதாவது இன்னொரு சேவிங்ஸாக மாறுமா,
எப்படி அதுலேருந்து அதை மல்டிப்ளை பண்ணுறது, அது கால்குலேட் பண்ணணும். நாங்கள் ஒரு பொன்மொழிக்காக ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. ஒரு 500 ரூபாய் நோட்டு கீழே இருக்குன்னு வச்சுங்க. இந்த 500 ரூபாய் நோட்டு காகிதம் தானே, 500 ரூபாய் நோட்டு கீழே கிடக்குது. இந்த 500 ரூபாய் நோட்டு காகிதம், அது மாதிரி 4 500 ரூபாய் கிடக்குதுன்னு வச்சுக்கோ. சும்மா உதாரணம் தானே, அதில் என்ன தரித்திரம் இருக்கு? 4 500 ரூபாயே கீழே போடுவோம். 4 500 ரூபாய் நோட்டு கீழே கிடக்குது. ஒரு கழுதை அதை பார்த்தது. கழுதையை பொறுத்த வரைக்கும் அது என்ன? காகிதம். அதை பொறுத்த வரைக்கும் அது மார்னிங் ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். 4 நோட்டு நாம் சாப்பிடும்போது ஒரு பிஸ்கெட் வைக்கிற மாதிரி. அது அப்படியே அந்த 4 நோட்டையும் பார்த்தது. அதுவும் இந்த ரூபா நோட்டு 4 கை மாறி வந்திருக்கிறதால கழுதைக்கு டேஸ்ட்டாக இருக்குமாம். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது, இல்லை டேஸ்ட்டாக இருக்குமாம். அது சாப்பிட்டுடுச்சு. இப்போ கழுதையை பொறுத்த வரைக்கும் ரூபாயை சாப்பிட்லாம், காகிதம் சாப்பிட்டது, முடிஞ்சு போச்சா? கழுதைக்கு 500 ரூபாய் நோட்டு காகிதம் என்று தெரியும், தின்றால் திருப்தி கிடைக்கும் என்று தெரியும். ஒன்றே ஒன்று தெரியாது. என்ன? இந்த 4 500 ரூபாய் நோட்டை மாற்றி நம்ம நியூஸ் பேப்பராக வாங்கி வச்சா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்கிறது அந்த கழுதைக்கு தெரியவே தெரியாது. இதை கன்வெர்ட் பண்ணி அதை ரூபாயை அதை கரெக்டாக கொண்டு போய் ஒரு நியூஸ் பேப்பராக வாங்கி கொண்டாந்து வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா ஆயுசு வரைக்கும் சாப்பிடலாமே. அந்த 2000 ரூபாய்க்கு பழைய நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சா இந்த கழுதை எவ்வளோ நாளைக்கு சாப்பிடலாம்? இதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கு இருக்கிற வித்தியாசம். 2000 அப்படியே தின்னுபிட்டு கழுதை அவஸ்தைப்படும். 2000 மாற்றி வச்சு வாழ்நாள் முழுக்க சாப்பிடலாங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சாதான் ஒரு மனுஷனுக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி மேலே வரணுங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இதுக்கு ஒரு 2-3 வார்த்தை உண்டு. தன்னைத்தானே தினம் செதுக்கிக்கணும். அதாவது சில உறுதிமொழிகள் எடுத்துக்க சொல்றாங்க. எப்படி? நான் அதிகம் சேமிப்பேன், அப்புறம் கடன்களை அடைப்பேன், அவசரத்திற்கு என்ன தேவை என்று எடுத்து வைப்பேன், பட்ஜெட் போட்டு செலவழிப்பேன், புத்திசாலித்தனமாக பொருள் வாங்குவேன், ஓய்வு காலத்தை கருத்தில் கொண்டு சேமிப்பேன், இன்சூரன்ஸின் அவசியம் தெரிந்து வைத்திருப்பேன், கவர்ச்சியான ஆஃபர்கள் அதற்கு நான் மயங்க மாட்டேன், நீண்ட கால திட்டங்கள் குறுகிய கால தேவைகள் குறித்து தெளிவாக இருப்பேன், லீக்கேஜ் எல்லா விதமான ஓட்டைகள் எல்லாவற்றையும் அடைத்து நான் என் பண நிர்வாகத்தை நான் பாதுகாப்பேன். நான் இன்னும் ஒன்றும் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்க, திருமணத்துக்கே உங்களுக்கு ஒரு இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு யோசனை சொல்றேன். யாரை கல்யாணம் பண்ணணும்? ஒருத்தர் சொன்னா யாரோட வாழ முடியுமோ அவங்கள தானே சார் கல்யாணம் பண்ண முடியும். அதனால ஒரு பொண்ணு பார்த்தா நம்மளோட எந்த பொண்ணோட நம்மளால வாழ்நாள் முழுக்க வாழ முடியுமோ அவங்கள கல்யாணம் பண்ணணும். இப்போ நான் சொல்றேன், அது அளவுகோலே கிடையாது. அந்த முடிவை மாத்திருங்க. யாரோட வாழ முடியுமோ அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. யார் இல்லைன்னா வாழ முடியாதோ அவங்கள கல்யாணம் பண்ணுங்க. புரியுதா? யாரோட வாழ முடியுமோ அவங்கள கல்யாணம் பண்ணது வாழ்க்கை இல்லை. யார் இல்லைன்னா உங்களால வாழ முடியாதோ அவங்கள கல்யாணம் பண்ணுங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். இது நடக்குமான்னு என்ன கேட்காதீங்க. நடந்தா உங்க நல்லூழ் நடக்கட்டும், நடக்காமையும் போட்டோம். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். நாளைக்கு அப்படி திருமணமாகி நம்ம மேல போற போது பெண் தேர்ந்தெடுக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க அப்பா பணக்காரன், அந்த பொண்ணோட அப்பா பணக்காரன். வேணாம், அந்த அல்பத்தனத்தை மட்டும் வாழ்க்கையில பண்ணவே பண்ணது. ஒரு பழமொழி சொன்னா, பணம் வேண்டும் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்யாது, பணம் குறைந்த வட்டிக்கு வெளியில் கிடைக்கும், மானத்தோடு வாழலாம். வட்டிக்கு வெளியில கிடைக்கும், அது போய் மாமனார் இருக்கும் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க அவஸ்தைப்படக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அவசியமான சில கருத்துக்கள். பட் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். சொல்லிக் கொடுப்பதால் மட்டும் நாம் வளர்ந்து விட முடியாது. நீங்களாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் வளர முடியுமே ஒழிய யார் சொல்லிக் கொடுப்பதாலும் நாம் வளர்ந்து விட முடியாது. இந்த கிளாரிட்டி நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். அப்புறம் நீங்கள் சேமிப்பது மட்டுமே உங்களை பணக்காரனாக ஆக்கிவிடாது. அதை சரியானபடி இன்வெஸ்ட், எப்படி எதில் முதலீடு செய்ய வேண்டுமோ அதன் மூலம் மட்டுமே செல்வத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுடைய டிகிரி, இப்ப படிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க டிகிரி இருக்கு இல்லையா, அது உங்களுடைய வருமானத்தை தீர்மானிக்காது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க டிகிரி உங்க வருமானத்தை தீர்மானிக்காது. உங்க ஸ்கில்ஸ், உங்க திறமை தான் உங்களுடைய வருமானத்தை தீர்மானிக்கும். இந்த வேறுபாடெல்லாம் பிராக்டிக்கல் லேர்னிங். நீங்க டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்குவீங்க. நமக்கு இவ்வளவு பெரிய டிகிரி இருக்கு, அப்ப நமக்கு அதுக்குரிய சம்பளம் கிடைக்குமா? சொல்ல முடியாது. இன்னொரு தேரியை சொல்லிட்டு போறேன். வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துல நம்முடைய தகுதிக்கு குறைவான ஊதியம் தான் கிடைக்கும். அதை அழிச்சு மாற்றவே முடியாது. நமக்கு என்ன தகுதியோ, இப்ப நம்ம ஒரு மாசத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருந்தா கூட 10 லட்சம் கிடைக்காது. நாம் என்ன ஆகும்? குறைஞ்சுதான் போவோம், கீழே தான் போவோம். வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் உங்கள் தகுதிக்கு குறைவான பணம், உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு. அதுக்கு அடுத்து 40 வயசுல ஒரு ஸ்டேஜ் வரும்.
உங்கள் உழைப்பும் ஊதியமும் ஒன்னோட ஒன்று டேலி ஆகும். உங்கள் உழைப்பு எவ்வளவோ அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் ஊதியம் வரும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் ராஜ வாழ்க்கை. என்ன, உங்கள் உழைப்பு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், ஊதியம் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கேட்டால் அதுக்குள்ளே போயிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, கடவுளுக்கு ரொம்ப அவசரம் ஒன்று கூப்பிட்டாரு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிற்காலத்தில் நம்ம உழைப்பை விட ஊதியம் கூட வரும், அது வரைக்கும் இருந்து ராஜ வாழ்க்கை வாழணும். அதனால தான் பணம் சம்பாதிக்கும் போது ஹெல்த்தை பற்றிய கவலையும் நமக்கு இருக்கணும். நம்முடைய ஹெல்த் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ கூட என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, அதாவது ஐடியிலலாம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க, உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோதான் பார்க்கணும், கூட 2 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூடாது. ஹெல்த் எல்லாத்தை விட விலை மதிப்பற்ற ஒன்று. நம்ம நாளைக்கு பணமே கொட்டி கிடக்குது எல்லாருக்கும், ஆனால் அவங்க அனுபவிக்கவே முடியாதுன்னா என்ன வாழ்க்கை இருக்கு? எல்லா பணக்காரனும் ஆஸ்பத்திரியில் ஒரு கட்டில், ஒரு வாரத்தில் ஒரு டியூப்ல, அவ்வளோதானே வாழ்க்கை, வேற என்ன இருக்கு? ஸோ கவனமாக இருக்கணும். நம்ம உடல் நலம் முக்கியம், அனுபவிப்பதற்குரிய தன்மை முக்கியம். கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்றது, குயுக்தியான புத்தி வேணும் பணம் சம்பாதிக்கிறது. ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. என் ஃப்ரெண்டு, அவங்க அப்பா ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அவருக்கு 50,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணும். 50,000 ரூபாய்க்கு அவன் செக் கொடுப்பான், பேங்க்லாம் பணம் இருக்காது. கொடுத்த செக்கெல்லாம் வச்சு அதுலேயே 10 வீடு கட்டலாங்க, ஆனால் ஒன்றுமே பாஸ் ஆகாது அப்படின்னாங்க. அவங்களும் பாஸ் ஆகலை, அவங்க பையனும் பாஸ் ஆகலை, அது வேறு விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வெறும் பாஸ் ஆகாதான் செக் வச்சுருந்து என்ன பண்ண முடியும்? இவர்கிட்ட எப்போ கொடுத்தா அவன் கவலைப்படாமல் செக் கொடுப்பான், பாஸ் ஆகாது. ஒரே ஒரு தடவை என்ன பண்ணார், இந்த செக்கை எடுத்துக்கிட்டு போடலை அவர். அந்த கிளார்க்கு கொஞ்சம் நல்லா நட்பாக்கிக்கிட்டார். இவன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டார். எப்போவுமே பேலன்ஸ் கம்மியாக வச்சுருப்பான், அதனால தான் செக்கை ப்ரெசென்ட் பண்ணால் போட முடியாது. அவன் சொல்லிட்டான், 45,000 ரூபா இருக்குது சார். 50,000க்கு செக் கொடுத்துருக்கான், 45,000 இருக்குது சார்னா. இவர் ஒன்றும் பண்ணல, ஒரு எஸ்பி செல்லான் எடுத்தார், 6,000 ரூபா பணம் போட்டார், ஃபில்லப் பண்ணார், அவன் அக்கௌண்ட்டில் கட்டினார். கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணி 50,000 வாங்கிட்டு போயிட்டார். அவன் என்ன நினச்சான், கடைசி வரைக்கும் வாங்கவே முடியாது, ஏன்னா நமக்கு பேங்க் பேலன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்குறோன்னு. இவர் சொன்னார், 50,000 வசூல் பண்ண முடியாத இடத்துல 5,000 ரூபா போனால் போயிட்டு போகுது, 45,000 உனக்கு மிச்சம் தானே. இதுதான் அந்த அந்த பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன நுட்பமான ஒரு வழி இருக்கு, யோசிச்சு பார்க்கணும். பாம்பேல ஏகப்பட்ட காஸ்ட்லி கார் வச்சிருந்த ஒருத்தர் பேங்க்ல போய் ரொம்ப சின்ன தொகைக்கு கடன் கேட்டார். அந்த பேங்க் மேனேஜரே ஷாக் ஆகிட்டான், என்னங்க இவ்வளோடு பணம் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ஈடு என்ன வைப்பீங்க அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லி கார் இருக்குது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட வைக்கிறேன், காஸ்ட்லி கார் இதெல்லாம் உங்ககிட்ட வைக்கிறேன், எல்லாம் வச்சாரு. முடிஞ்சு போச்சு. காஸ்ட்லி காரெல்லாம் வச்சுட்டு வெளிநாடு போயிட்டார். 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு வந்தார். வந்துட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு கார் எல்லாத்தையும் திரும்ப மீட்டு ஓட்டிட்டு போகிறார், எடுத்துகிட்டு போகிறார். அவங்க கேட்டான், இவ்வளோ பெரிய பணக்காரன் இத்தனோண்டு தொகைக்கு எதுக்குங்க 7-8 கார் அங்கே வச்சிங்க? புடமுட்டாள், இங்கே காரெல்லாம் பார்க் பண்ணி நிறுத்திட்டு போனால் பில்லு அதை விட ஜாஸ்தியாக இருக்கும், அதை விட உன் பேங்க்கில் பத்திரமா வச்சுருப்பேன், ஓட்டி பார்க்க மாட்டேன், திருட்டுத்தனமாக ஒன்றும் பண்ண மாட்டேன், உள்ளே எதையும் மாற்ற மாட்டேன், இவ்வளோ சேஃப்டியாக வைக்கிறதா இருந்தால் இதை விட கம்மியான பணத்தில் வண்டியை வச்சுக்க மாட்டான்னு. இவர் 30,000 ரூபாய் செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்கல, அந்த கார் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சார். பார்த்தீங்களா? இப்படி வாழ்க்கையில் சின்ன சின்ன எண்ணங்கள் நமக்கு பலவிதமான உதவிகளை செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் வெறும் செல்வம் மட்டுமே நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் அல்ல. நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பது, தானம் செய்வது போன்றவற்றை நாம் மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பணம் சம்பாதிக்கிறதுல ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லைன்னு சொல்றதுக்கே ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கணும். அது இல்லாமல் பணம் சம்பாதிக்கல ஒன்றும் அர்த்தம் இல்லைன்ற வார்த்தையை கூட சொல்ல முடியாது. அதனால முதல்ல சம்பாரிச்சு வச்சுட்டு செட்டிநாட்டில் புள்ள பிறந்த அன்னைக்கு டெலிவரி ஆனதுலேருந்து செலவு எழுதி வைப்பாங்க. அந்த பையன் வளர்ந்த உடனே கையில் கொடுப்பாங்க, எப்பா உனக்கு டெலிவரிக்கு இவ்வளோ செலவாச்சு, உனக்கு தினம் சாப்பாட்டுக்கு இவ்வளோ செலவாச்சு, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ செலவாச்சு, உனக்கு இத்தனை மொத்தம் செலவாயிருக்கு, சாமர்த்தியமாக சம்பாரிச்சுக்க. ஏன் தெரியுங்களா? குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ரொம்பவும் பணத்தை உயர்வாக நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது, ஆனால் அலட்சியப்படுத்தவும் கூடாது. சில பேர் நான் ஏழ்மையாக இருக்கேங்கிறத பெருமையாக சொல்லுவாங்க. முட்டாள்கள். நான் ஏழையாக இருக்கேங்கிறதுல என்ன பெருமை இருக்கு? நேர்மையானவன் ஏழ்மையானவன் சில பேர் பெருமையாக பேசுவாங்க. நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். நேர்மையானவன் ஏழ்மையாக இருந்தால் அது தேசத்துக்கு அவமானம். ஒரு தேசத்தில் நேர்மையானவன் ஏழ்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஸோ வசதியாக இருக்கணும், பிறருக்கு உதவியாக இருக்கணும், செல்வம் பயனுடையதாக இருக்கணும். செல்வத்து பயன் ஈதல்னா துய்த்தல், அனுபவித்தல்னா, இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு செல்வத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய செல்வமாக இருக்கும் என்பதை நினைவூட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, Ungal Thanga Nagai Vittu Udanadiyaga Panam Pera Max Gold call 044-4545-4545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Venue partner Holiday Inn. Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A to B Veg Restaurant. Venue partner Holiday Inn.